ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 108 திருப்பதி அந்தாதியிலே முதல் திவ்ய தேசமான திருவரங்க அனுபவம் முடிந்து அடுத்த திவ்ய தேசம் திரு உறையூர். சிறப்புடைய செல்வ திருப்பதிகள் போல மரப்புடைய நாயேன் மனத்துள் உறப்போந்து. மரப்புடையவனான நான், மறதியை உடையவனா இருக்கேன். நாயேன், நாய் போல கடைப்பட்டவனாகவும் இருக்கேன். அப்படிப்பட்ட என்னுடைய மனத்துள், மனசுல உறப்போந்து நன்றாக எழுந்தருளியிருந்து, மரப்புடைய நாயேன் மனத்துள் உறப்போந்து அறந்தையா நின்ற அரங்கன், அறம் தையா நின்ற தர்மத்தை பதியுமாறு செய்கின்றான். என்னுடைய மனசுல நன்னாக எழுந்தருளி இருந்து தர்மத்தை பதியுமாறு செய்யக்கூடிய திருவரங்கநாதனே, திருவாழ் உரந்தையாய் லக்ஷ்மி வாழ்கின்ற திரு உறையூர் என்னும் திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன். அந்த திவ்ய தேசம் எப்படி இருக்குன்னா, சிறப்புடைய செல்வ திருப்பதிகள் போல, பெருமை பெற்ற செல்வம் நிறைந்த திவ்ய க்ஷேத்திரங்கள் போல இங்கு என் மனசுல நித்தியவாசம் செய்வதற்கு காரணத்தை சொல்லாய். நன்றாக சிறப்புடைய செல்வங்கள் நிறைந்திருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் எல்லாம் நீ எழுந்தருளி இருக்காயே, அப்படி அடியேனுடைய மனசுல எழுந்தருளி இருக்கின்றாய், உறைந்திருக்கிறாய், நித்தியவாசம் செய்கின்றாய். அதற்கு காரணத்தை ஓது, நீயே சொல்ல வேண்டும் என்று சொல்றார். திருப்பதிகளில் திருவுள்ளம் உவந்து வாழ்வது போல நாயேன், நீசனேன், கடையேன், தன்னியன் என்னுடைய மனசில் வாழ்வது உன்னுடைய நிர்ஹேத்துக்கமான கிருபா கடாட்சம்தான். இதுக்கு வேற ஒரு காரணம்னு சொல்ல முடியுமா? உன்னுடைய கிருபா கடாட்சம் தவிர அடியேனுடைய நீச்சனான அடியேனுடைய மனசில் வந்து தங்கியிருப்பதற்கு வேறொரு காரணம் என்பது கிடையாது. எம்பெருமான் திவ்ய தேசங்களில் எழுந்தருளி இருக்கிறது போல நின்ன திருக்கோலமாகவும் கிடந்த திருக்கோலமாகவும் வீற்றிருந்த திருக்கோலமாகவும் அந்த எம்பெருமான அடியேன் மனசினால் அன்போடு நினைத்து, அந்த பெருமான் நான் நினைத்தபடியெல்லாம் என்னுடைய மனசில் திருவுள்ளம் உவந்து வந்து எழுந்தருளியிருக்கிறான் அப்படின்னு இங்கே சொல்கிறார். திவ்ய தேசங்களில் ஒவ்வொரு நிலையில் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். இருந்த கோலம், கிடந்த கோலம், நின்ன கோலம்னு அந்தந்த கோலத்திலெல்லாம் எப்படி என் மனசு இப்போ ஆசைப்படுறதோ அப்படியே என்னுடைய மனசில் எழுந்தருளியிருக்கானே, அதுவும் திருவுள்ளம் உவந்து எழுந்தருளியிருக்கிறான். திருப்பதிகள் எல்லாம் என்றும் அழியாததான ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயை உடையது அப்படிங்கிறதுனால சிறப்புடைய செல்வ திருப்பதிகள் அப்படின்னு இந்த பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார். சரி, நீ இப்படி காரணமின்றி செய்யக்கூடிய பெரும் கருணையை நினைக்கிறதுக்கு கூட வல்லமையற்றவன் நான். நீ இப்படி காரணமே இல்லாமல் கிருபா கடாட்சம் என்னிடத்துல செய்கிறாயே, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு அந்த காரணத்தை நினைக்கிறதுக்கு கூட வல்லமையற்றவனா இருக்கேன், மரப்புடைய நாயேன்னு சொல்றார். எம்பெருமானிடத்துல செல்லும் பொழுது தன்னுடைய குற்றத்தை முன்னிட்டு கொண்டு செல்லுதல் அப்படிங்கிறது முறைமையாகும் அப்படிங்கிறத இங்கே காட்டுவதாக எடுத்துக்கொள்ளலாம். மரப்புங்கிறது எம்பெருமான சுவாமியும் தன்னை ஸ்வம் உடைமை அப்படிங்கிறத அறியாமையை உணர்த்தக்கூடியதாகவும் அமைந்திருக்கு. அவன்தான் சுவாமி, அவனுடைய உடைமை நான் அப்படிங்கிறத இத்தனை நாள் அறியாமையாக இருந்தேனே, அறியாதிருந்தேனே, அறியாமையிலே இருந்தேனே, அதனாலே மறப்புன்னு சொல்றதாக எடுத்துக்கொள்ளலாம். மறந்தேன் உன்னை முன்னம் அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாசுரம் அந்த வியாக்கியானத்தில் சம்பந்தம் சுவாபாவிகமே யாகையாலே முன்பு நெடுநாள் மறந்து போக செய்தேயும் சில நாள் ஸ்மரித்து மறந்தா போலே இருக்க தோன்றிற்று அப்படின்னு சொல்றதையும் நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். சம்பந்தம் சுவாபாவிகம்தான், ஆனால் மறந்ததுங்கிறது நெடுநாட்கள், யுகம் யுகமாக சொல்லலாம். அப்படி மறந்து போயிருந்தேன், அதற்கு அளவிட்டே சொல்ல முடியாது. பழுதே பல பகலும்னு சொல்கிறபடிக்கு பல நாட்கள்
மறந்து போயிருந்தேன், சில நாள் ஸ்மரித்தேன், அதுவும் ஸ்மரித்தது கூட மறந்து போனது. அப்படி சொல்றது போல திருவரங்கநாதனே அழகிய மணவாள கோலமாக இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கிறதுனாலே அரங்கா திருவாள் உரந்தையாய் அப்படின்னு சேர்த்து சொல்றார். திரு உறைந்த காரணம் அப்படிங்கிறதுனால இந்த திவ்ய தேசத்துக்கு திரு உறையூர் அப்படின்னு திருநாமமானது. உறையூர்ங்கிறது உரந்தை, அது மருவி உறையூர் ஆனது. அழகிய மணவாளனுக்கும் உறையூர் வள்ளிக்கும் சேர்த்தி நடந்த திவ்ய தேசம், திருமணம் நடந்த திவ்ய தேசம். மேலும் ஆழ்வார்களில் திருப்பானாழ்வார் திருவவதாரம் பண்ணின ஸ்தலம். ஒரு சமயம் வீரக்கோழி ஒன்று மதம் பிடித்த யானையோடு போரிட்டு அதை வென்றதுனால இந்த இடத்துக்கு திருக்கோழி அல்லது கோழியூர் அப்படின்னு இந்த திவ்ய தேசத்துக்கு நாமம். சோழ மன்னனான நந்த சோழன் குழந்தை பேரு வேண்டி எம்பெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்ண அவனுடைய அருளாலே காட்டுக்கு வேட்டையாட சென்றபோது ஒரு தாமரை தடாகத்தில் ஒரு பெண் குழந்தையை பெற்றான். தாமரையிலிருந்து தோன்றியதுனால அந்த குழந்தைக்கு கமலவல்லி அப்படின்னும் பெயர் சூட்டி மகிழ்ந்தான். கமலவல்லியோ திருவரங்க ரங்கநாதனிடத்திலேயே அதீத அன்பு கொண்டு அவனையே மணக்க விரும்பினாள். கமலவல்லியை திருமணம் செய்து கொள்றதாக கனவிலே எம்பெருமான் தெரிவிக்க, இங்கே ஸ்ரீரங்கத்திலிருந்து மாப்பிள்ளையாக வந்த ரங்கநாதர் அழகிய மணவாளன் என்கின்ற நாமத்தோடு கமலவல்லியை கரம் பிடித்தான் அப்படின்னு இந்த திவ்ய தேச சரித்திரம். பங்குனி பிரம்மோற்சவத்தில் 6ஆம் நாளன்று நம்பெருமாளுக்கும் கமலவல்லி நாச்சியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இந்த திவ்ய தேசத்துக்கு 2 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள், குலசேகர ஆழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார். இந்த திவ்ய தேசத்தினுடைய சிறப்பு மற்றும் 2 ஆழ்வார்களினுடைய 2 பாசுரங்களை நாளை இந்த திவ்ய தேசத்துக்கு கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.